நான் போய் சாப்பிட்டு சொல்றேன். விஜய் வேணாம். ஏன்டா சௌந்தர்யா கிட்ட என் காதலை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, எந்த பதிலும் வரல. அதனால சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுல அர்த்தமே இல்லை. வாங்கடா. எதுக்கு குடிச்சிட்டு இருக்கீங்க? சொன்ன கேளுங்க. இல்லங்க இங்க பாருங்க. என்னங்க சொன்ன கேளுங்க. நீங்க நடிச்சாலும் பரவாயில்ல, நான் உங்களை குடிக்க விட மாட்டேன். நிம்மதியா இருக்க விட இல்லையா சார்? அவங்க சொல்ற மாதிரி கேளுங்க சார். இனிமே இதெல்லாம் குடிக்க வேண்டாம் சார். நீங்க இன்னும் போகலையா? போங்க சார். ப்ளீஸ் சார். சொன்னா கேட்க மாட்டியா? உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றோம். முதல்ல வெளில போடா. கோபப்படாதீங்க சார். என்னடா நல்லதுக்கு? இது என் பொண்டாட்டி. இவ சொல்லி நான் கேட்கல. இது என் தங்கச்சி. இவ சொல்லி நான் கேட்கல. நீங்க எல்லாம் சொன்னா கேட்டுருவேனா? போங்கடா போங்க சார். போங்கடா. நீங்க போங்க. போங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் நீங்க போங்க. சொன்ன கேட்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி? போன என் நிம்மதிய யாராலையும் தர முடியாது. இதை தவிர நான் ஒன்னும் மூணாவது மனுஷன் இல்ல. உங்கள ஒருத்தன் சாதுதான் சொன்னாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படிங்க பேசாம போக முடியும்? சாருக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவரோட மனவேதனைக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவி செய்வோம். எந்த நட்பு உங்களையும் எங்க அண்ணனையும் சேர்த்து வச்சதோ அதே நட்பு தான் இன்னைக்கு எங்க அண்ணனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. எங்க ஊர்ல அண்ணனுக்கு திருநாவுக்கரசுன்னு ஒரு நண்பர் இருந்தாரு. அண்ணனுக்கு எல்லாமே அவரு தான். திரு அண்ணனை கேட்டுதான் எந்த முடிவும் எடுப்பாரு. ஊருக்குள்ள யாருமே குடிக்க கூடாதுன்னு கட்டுப்பாடோட வச்சிருந்தாரு எங்க அண்ணன். ஆனா இன்னைக்கு அவரே ஒரு பெரிய குடிக்காரரா மாறி இருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த பிரிவு தான். வெரி குட், சூப்பர். அம்மா, நான் உங்களை சாப்பிட கூட்டு வரேன். சரிம்மா. மாப்பிள்ள தான் இந்த வாட்டி ஜெயிப்பார் போடுது. விளையாண்டது போதும், எல்லாரும் சாப்பிடுவாங்க. சௌந்தர்யா எங்க? அவ காலையில இருந்து கோவமாவே இருக்கா. என்கிட்ட கூட கோவமா தான் பேசினா. என்னவா அவளுக்கு தெரியலையே. இத போடுங்க. ரமணா, சௌந்தர்யாங்களா? வாடா திரு, வா வா. சௌந்தர்யா இங்கதான் இருக்கீங்களா? என்ன கோவம்? இங்க பாருங்க. ஹாய். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் நா. எஸ். உனக்கு நாய் குட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு என் பிறந்த நாள் நீங்க யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சா? திரு அண்ணனுக்கு மட்டும்தான் என் மேல பாசம். சாரி சாரி சாரி. அதுக்கு தான் காலையில இருந்து அவ்வளவு கோவமா? ஹாப்பி பர்த்டேடா. இன்னைக்கு சாயந்தரம் உன்னை வெளியில கூட்டு போறேன். என்ன கிஃப்ட் வேணாலும் வாங்கிக்கோ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். திரு அண்ணன் கொடுத்த கிஃப்டே போதும். டேய் பக்கத்துல வாடா. பரவாயில்லடா. அம்மா, தனியார் கம்பெனியில் வேலை செய்ய பிடிக்கல. அதான் சொந்தமாக ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தீங்கன்னா. ஆமாங்க, 2 மினி பஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். அதை வச்சு நிர்வாகம் பண்ணி முன்னுக்கு வந்துருவான்ல. அது என்ன மினி பஸ் மணி பர்ஸ் வாங்குற மாதிரி அவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட? திரு, நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு பெரிய அரசியல்வாதியில இருந்து சாதாரண மனுஷன் வரைக்கும் கல்யாணம், பிறந்த நாள்னு கலர் கலரா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. அதனால ஒரு ஆப்செட் பிரஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கண்டா. சரிடா, அதுக்கான ஏற்பாடு நீயே பண்ணு. ஏமாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் நம்ப மாட்டேன். திருவ மட்டும்தான் முழுசா நம்புவேன். அவன் உன் கூட இருப்பான். பிரபா, இவ்வளவு சொத்துக்களையும் என் நண்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான்னு நான் கூட இருந்து பார்த்தவன். அதுல ₹1 கூட வீணாகக்கூடாது. உன் தொழில் வளர்ற வரைக்கும் நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் படிச்சவன், எல்லாம் எனக்கு தெரியும். எது? என் தம்பி எங்க மிரட்டுறீங்க? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் இருக்கேன், என் தம்பி இருக்கா, உங்க அத்தை மாமா இத்தனை பேர் இருக்காங்க. எங்க யார் பேச்சையும் கேட்காம எப்ப பாரு உங்க ஃப்ரெண்டு அவரைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏய் நிறுத்து. என்ன பேசுற? என் நண்பன் சொல்லிதான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் மனசு புண்படும்படியா பேசாத. டேய் சும்மாரா, என்ன பேச்சு பேசுற நீ? மன்னிச்சுக்குமா பிரபா, நீயே தனியா பிசினஸ் பண்ண, நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். டேய் இல்லடா, நீ இருக்கிறதா ஒத்துக்கிட்டாதான் இந்த பிசினஸ், இல்லன்னா இல்ல. டேய் ரமணா இல்லடா. டேய் வர எல்லாரும் பேச ஆரம்பிச்சு. எதுக்கு தான் அப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
நாம இப்ப எங்கடா கிளம்புறோம்? நம்ம ரைஸ் மில்லுடையரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருந்தோம்ல. ஆமா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான். அதான் நம்ம ஷேரை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு வந்துடலாம். நல்ல விஷயம்டா. என்ன சொல்ற? என்ன ரமணா, ஏதாவது பிரச்சனை? பிரபா நம்ம தியேட்டர்ல எவனையோ போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான். அடி வாங்கினவன் இன்ஸ்பெக்டருடைய தம்பியான். இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஐயோ, சீக்கிரமா போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்க. ஏதாவது பண்ணிட போறாங்க. நல்லா அடிக்கட்டும். ஏன் உன் தம்பி கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடுவேனா? பணத்தை வேணா திரு அண்ணங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்களேன். நீங்க அப்புறமா போய் சைன் போட்டுக்கோங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்களேன். போங்க. சரி, நீ நம்ம அம்பாசிடர் எடுத்துட்டு போய் உடையார் வீட்டுல பணத்தை கொடுத்துரு. நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிடா, நான் கொடுத்தேன். பார்த்து. நல்ல அக்கா, நல்ல தம்பி. எனக்குன்னு வந்து வாசிச்சாங்க. ஏய், நிறுத்து. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன். நான் உங்கள் மச்சனுன்னு சொன்னேன். என் மேலே கேஸ் போட்டால் உங்கள் கௌரவம் பாதிக்குன்றதுனால என்னை அவங்களே விட்டுட்டாங்க மாமா. ஏதோ பிரச்சனை பண்ணுறது, அப்புறம் போலீஸ்காரன் காலில் வருது. போய் உங்கள் அக்காவை பாரு போ. சரி மாமா. சொல்கிறா? நீ அங்கேயே இரு, நான் வரேன். திரு, என்னடா இது? எப்படி ஆச்சு? வர வழியில 3 பேர் ஹாஸ்பிட்டல் போன லிஃப்ட் கேட்டாங்க. பாவமா இருந்துச்சுன்னு உட்கார சொன்னேன். திடீர்னு கழுத்துல கத்தி வச்சு பணம் முடுங்க பார்த்தாங்க. எவ்வளவு போராடி பார்த்தேன்டா. என்ன அடிச்சு போட்டு பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானுங்கடா. சரி வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். வா. சாரிடா, 10 லட்சம் ரூபாடா. போயிட்டு போகுது, விடு. உனக்கு ஒன்றும் ஆகலையே, அது போதும் எனக்கு. வா வா. டேய் வாடா. சாரிடா. அந்த திரு சொல்ற நீ வேணா நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். பணத்தை யாரும் அடிச்சிட்டு போல, அவனே பதுக்கி வச்சுட்டு போய் சொல்றான் தெரியுமா? மா, எதுக்கு தேவையில்லாத டிஸ்கஷன்? போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே 4 தட்டி பணத்தை வாங்கி தர போறாங்க. இதுக்கெல்லாம் அதுக்கு போலீஸே? ரமணா, நீ ஒரு வேளை சொல்லு, அவங்ககிட்ட இருந்து பணத்தை நான் வாங்கி காமிக்கிறேன். சரின்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு தான் நல்லவர் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல. இனிமேலாவது உங்க ஃப்ரெண்ட தலைமொழிகிட்டு நாங்க சொல்ற பேச்சு கேளுங்களேன். போதும், நிறுத்துங்க. கீழே ஒரு 10 ரூபா பணம் கிடைச்சதுன்னா நான் எடுத்து பாக்கெட்ல போட்டுப்பேன். அதே அவங்ககிட்ட கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியில போட்டுருவோம். திருடினாதான் உசுறு பழைக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட தான் உசுரை விட்டுருவானே தவிர அடுத்தவன் பணத்துக்காக அவன் என்னைக்கும் ஆசைப்பட்டதில்லை. அவன் யாரு? அவனை பத்தி இங்க யாராவது தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்க, கொலை விழும். நமஸ்காரம். நமஸ்காரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். இங்க ரமணாங்கிறது நான் தான். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சந்தேகம், அதை தீர்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க. என் நிலத்தை வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவர் ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு வந்திருந்தாரு. 10 லட்சம் ரூபாய் பணத்தை மொத்தமாக கொடுத்துட்டு அமாவாசை அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. சார், வந்தது உங்க ஃப்ரெண்டு திருநாவுக்கரசு தான். அவர் எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்னு கேள்விப்பட்டேன். இந்த பணம் தப்பான வழியில வந்திருந்து அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடாது பாருங்க. அதனால தான் விசாரிச்சு தெளிவுபடுத்திக்கலாம்னு வந்தோம். சார், நீங்க சந்தேகப்பட சரிதான் சார். அந்த பணம் திருவள்ளுவர் கிடையாது, என்னுடைய மாப்பிள்ளை இது. மாமா, நடிக்கிறதுக்காக காசு வாங்கி போய் சொல்றவன வேற என்ன பண்றது? நானும் உன்ன மாதிரி பல லட்சங்களுக்கு அதிபதி தம்பி. காசை வாங்கிக்கிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உனக்கு இல்லைன்னா அப்ப வேற யாருக்கு? நீயா? என்னையும் என் நண்பனையும் பிரிக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆளை செட்டப் பண்ணிருக்கீங்களா? இதை நான் நம்ப மாட்டேன். பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன அந்த திருவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உங்களை நான் நம்ப வைக்கிறேன்.